Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's Samayalல ரொம்ப வித்தியாசமான முறையில வீடே நல்ல மணக்க ஒரு சிம்பிளான சுவையான புலாவ் ரெசிபி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது வந்து beginners கூட செய்யலாம். அவ்ளோ ஒரு சுலபமான ரெசிபி. டேஸ்டும் பாத்தீங்கன்னா அவ்ளோ அருமையா இருக்கும். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யிறதுக்கு முதல்ல ஒரு குக்கர்ல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துங்க. எண்ணெய்க்கு பதிலா நீங்க நெய்யும் பயன்படுத்தலாம். இல்லனா பாதி எண்ணெய் பாதி நெய்யும் பயன்படுத்தலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, ஒரு நட்சத்திரப்பூ சேர்த்துட்டு லைட்டா இந்த மாதிரி வந்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் லைட்டா அப்படி பொன்னிறமா சிவந்து வர்ற அளவுக்கு நம்ம இதை வதக்கணும். இப்போ பாருங்க இந்த மாதிரி வந்த பிறகு நல்ல ஒரு பெரிய தக்காளி பழத்தை கட் பண்ணிட்டு அதையும் இது கூட சேர்த்துட்டு இந்த மாதிரி வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு மிக்ஸி ஜாரில் 4 பச்சை மிளகாய், இது வந்து நல்ல காரமாக இருக்கும். நம்ம இன்னைக்கு இந்த புலாவில் வந்து மிளகாய் பொடி சேர்க்க போகிறது கிடையாது, பச்சை மிளகாய் காரம் தான். அதனால உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் கூடவோ குறைக்கவோ செய்துக்குங்க. ஒரு 6-7 பல்லு பூண்டு, 2 இன்ச்சு சைஸில் இஞ்சை வந்து பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 4 தேங்காய் பல்ல சின்ன துண்டுகளை கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு இருக்கும். அடுத்ததான் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், கொஞ்சமாக புதினா இலைகள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்துடுச்சு. இதில் நம்ம ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி வந்து பயன்படுத்துகிறேன். அடுத்ததாக பீன்ஸ், ஒரு 10 போல் பீன்ஸு எல்லாத்தையும் சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த காய் வந்து கொஞ்சம் நல்லா அப்படி வெந்து வரணும். அடுத்ததாக 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்துட்டு அதையும் கொஞ்ச நேரத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த விழுதை வந்து சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கணும். அதுலேருந்து லைட்டாக அப்படி எண்ணெய் வந்து அப்படி பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி விடணும். இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு அடுத்ததான் நான் இந்த டம்ளரால 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன். அதனால 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்க போறேன். ஒரு டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி வந்து சரியா இருக்கும். இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துங்க. சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு இது வந்து ஒரு கொதி மட்டும் அப்படியே வரட்டும். இப்போ பாருங்க இந்த மாதிரி ஒரு கொதி வருது பாருங்க. இப்படி வந்த பிறகு 2 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை வந்து ஒரு 3 முறை கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியை வந்து கொதி வந்த பிறகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை லைட்டாக இந்த மாதிரி மட்டும் கலந்து விட்டுக்குங்க. ரொம்ப அரிசி உடையிற மாதிரிலாம் கலக்காதீங்க. இது வந்து மறுபடியும் ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்க ஒரு கொதி வந்து அந்த அரிசியும் அந்த தண்ணியும் லைட்டாக அப்படி சமமாக வர ஆரம்பிக்கும். இப்போ வந்து நம்ம மூடி போட்டுட்டு வெயிட் போட்டுடலாம். ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு விசில் மட்டும் வச்சா போதும். இப்போ பாருங்கள் நான் ஒரு விசில் வச்சு எடுத்திருக்கேன். ப்ரெஷர் நல்லா இறங்கியிருக்கு. இப்போ இதை நம்ம திறந்து பார்க்கலாம். அவ்வளோதான், நல்லா உதிரியாக ஒரு சூப்பரான தேங்காய் புதினா புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குக்கர்னுடைய விசில் வரும்போதே வீடே நல்ல கமகமன்னு ஒரு வாசனை வரும். அதை எடுத்து அப்படி பரிமாறினீங்கன்னா நல்லா உதிரியாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து சைட் டிஷ்னு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காய பச்சடி அருமையாக இருக்கும், இல்லைனா கத்திரிக்காய் கிரேவியோ சூப்பராக இருக்கும். அதனுடைய ரெசிபி ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நீங்கள் வந்து செய்து கொடுத்து அனுப்பலாம். செய்கிறது வந்து குறைவான நேரம் தான் எடுத்துக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.